அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 32. 31வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம எதில் முடிச்சிருந்தோம்? பாண்டிய நாட்டில் திசைவேளர், அதுக்கப்புறம் அரசர், பொதிய வெப்பன் எல்லாரும் உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, வணிகத்தில் அடுத்த கட்ட உயர்வுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப ரொம்ப விவரமாகவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச காலமாக கபிலரை பற்றி அதிகமாக ரொம்ப நெருங்கி போகவே இல்லை. கபிலர் பக்கத்தில் கடைசியாக கபிலருக்கு அந்த எலிமயிர் போர்வை நெய்கிறதுக்காக பேரெலிகளை எல்லாம் பிடிக்க போனாங்க. அதுக்கப்புறம் அங்கவே அவளோட அறிவு அதை பற்றி பாரி கூட பேசினாங்க. அப்புறம் திரையர்களோட கதை இதோட விட்டுட்டு வந்திருந்தாங்க கபிலரை. இப்போ கபிலருக்கு இந்த வண்டுக்கடி மரத்தோட பட்டையை வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தான்ல உதிரன். இப்போது இந்த வண்டுக்கடி மரத்தோட பட்டையை நல்லா அரைச்சி கபிலர் மேலே 3 நாள் பூசினாங்க. உடம்பு கொஞ்சம் எரியத்தான் செஞ்சிச்சு. ஐயோ, இப்படி தொடர்ந்து பூசிக்கிட்டே இருந்தால் இருக்கிற முடியெல்லாம் கருகி போயிட போகுது அப்படின்னு வேறு அவர் சொல்லிக்கிட்டாரு. உதிரனும் இன்னும் 2 பெரியவங்களும் உட்காந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. உங்கள் கவலை அப்படி இருக்குது, எங்கள் கவலை வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தேக்கன் சொன்னார். என்ன அப்படின்னா, இப்படி தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் இந்த முடியெல்லாம் சடை பிடிச்சி வளர்ந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் அப்படின்னாரு தேக்கன். எல்லாருக்கும் சிரிப்பு தாங்க முடியலை. ஏன், இதுக்கு முன்னால் தேய்ச்சவங்களுக்கெல்லாம் முடி அப்படி வளர்ந்துச்சா அப்படிங்கிறாரு கபிலர். அதுதான் தெரியல. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் வெளியிலேருந்து யாராவது பரம்பமலைக்கு வந்தாங்க அப்படின்னா கால வரையறையின்றி இங்கே தங்க மாட்டாங்க, போயிடுவாங்க. அதனால் இதை தேய்ச்சி விடுறதுக்கான தேவையே எங்களுக்கு இல்லை. இப்போ முதல்ல உங்களுக்கு தான். என்னது, முதல்ல எனக்கு தான் தேய்க்கிறீங்களா? அப்போ நான் என்ன உங்களுக்கு நான் சோதனை உயிரியா அப்படின்னாரு. நாங்கள் எப்போவுமே உங்களை சோதிக்க மாட்டோம் ஐயா, உங்களுக்காக எல்லா சோதனையையும் நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படின்னு சொன்ன தேக்கன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற உதிரனோட தோளை தொட்டார். கபிலருக்கு புரியல, எப்படியே பார்க்குறாரு. 4 தடவை நான் காடை அறியறதுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் வந்துட்டேன். காட்டோட எல்லா சவால்களையும் நாங்கள் எதிர்கொண்டு மீண்டு வர்றோம். ஆனால் அப்போ கூட வண்டுக்கடி மரத்துக்கு அடியில் நாங்கள் யாரையும் அனுப்ப மாட்டோம். ஏன்னா கன நேரத்தில் மயக்கம் வந்துடும். இன்னொருத்தனை அனுப்பி மயங்கி விழுந்தவனை தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே இவன் மயங்கி போயிடுவான். இப்படி போகிறவங்க எல்லாம் மாட்டிக்கிடுவாங்க. ஒருத்த மயங்கினானா போகிற எல்லாருமே மாட்டிடுவாங்க. நம்மளை எளிதில் ஏமாற்றி நம்ம உயிரவே கொன்று எடுக்கிற மரம். அந்த மரத்தோட பட்டையை ஒருத்த துணிஞ்சு போய் உரிச்சான். அதை பாரியும் அனுமதிச்சான். இது உங்களுக்காக மட்டும்தான். உங்களுக்காக நாங்கள் எந்த சோதனை வேணாலும் ஏற்றுக்குருவோம் அப்படின்னு தேக்கன் உறுதியாக சொல்ல அந்த உறுதி அப்படியே கபிலரை உலுக்குது. அந்த தேய்ச்ச மருந்தோட ரொம்ப நேரம் உட்காந்துட்டு அப்புறமா போய் குளிச்சுட்டு வந்தார். தேக்கன் கூட பொழுதெல்லாம் பேசினார். தேக்கனை பற்றி, காடு அறிதல் பற்றி கபிலருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து 3 குழு போய் 20 பேர் எலியை பிடிச்சிருச்சு ஒரு வழியாக. இன்னும் 2 தேவைப்பட்டுச்சு அந்த போர்வைக்கு. மறுபடியும் அந்த 2 பிடிக்கிறதுக்காக தோழர்களோட உதிரன் கிளம்புனப்போ அன்னைக்கு கபிலரும் போனார். இவ்வளவு நாள் நான் ஓய்வில் தானே இருந்தேன், இன்றைக்கி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஏன்னா அவர் கிளம்புனா கூட பாரியும் வந்துடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைனா, முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் போனாங்கல்ல, அப்போ கபிலர் கூட கபிலர் வர்றதுனால பாரியும் கூட வந்தான். ஆனால் இப்போ அந்த 20 எலியை மிச்ச எலியெல்லாம் பிடிக்க போகிறப்ப கபிலர் ஓய்வில் தான் இருந்தார். ஆனாலுமே பாரி கூட வந்தான். அது ஏன் அப்படிங்கிறது போன வீரர்கள் யாருக்குமே தெரியலை. என்ன திடீர்னு பாரி பேரெலி பிடிக்கிறதுக்கெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வழக்கம் போல் இன்றைக்கும் குழு புறப்பட்டுச்சு. வடகிழக்கு திசை நோக்கி போகலாம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ண பாரி என்ன சொன்னால், நேர் எதிராக தென்மேற்கு திசை நோக்கி போங்க அப்படின்னா. இதுக்கு காரணம் உதிரனுக்கு புரியலை. ஆனால் தேக்கனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. இவங்க எவ்வியூரோட தென்மேற்கு திசைக்கு போகிறாங்க. பொதுவாக அந்த பகுதியில் புலிகள் ரொம்ப அதிகம். அதுக்கிட்ட அந்த புலிகிட்ட தப்பிச்சு தான் பேரெலி உயிர் வாழணும். மற்ற பகுதியோட ஒப்பிட்டா இந்த பகுதியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பேரெலி. அதுக்கப்புறம் ஏன் பாரி இந்த பக்கம் போக சொன்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடக்கிறான் உதிரன். பாறை இடுக்குகளையெல்லாம் அப்படியே கிண்டி கிளறிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. பேரெலியோட எச்சம் எதையுமே காணோம். நடுப்பகல் வரைக்கும் எலி இருக்கிறதுக்கான தடம் கூட இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை.
ஐயோ இப்படியே போச்சுன்னா நம்ம இன்னொரு நாள் வரணும் அப்படின்னு நினச்சான் உதிரன். ரொம்ப நேரம் ஆச்சு. வீரர்கள் வந்து 2 குழுக்களை பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கருத்து சொன்னாங்க. பாரியும் சரி அப்படின்னு சொன்னால் வீரர்கள் 2 குழுவாக இப்போ பிரிஞ்சாங்க. இப்படி பேரெளிய பிடிக்க போனவங்க 2 குழுக்களாக பிரிஞ்சு 4-8 வைக்கிறதுக்குள்ளே இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சட சட சடன்னு இறங்கின கணத்தில் அப்படி ஒரு வேகமான மழை. எல்லாரும் நேராக போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை புடவுக்குள்ளே போய் ஒடுங்கிக்கிட்டாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் நனைஞ்சிட்டாங்க. அந்த நீர்த்துளிகள் இருக்கு இல்லையா, மழைத்துளி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேப்பமுத்து அளவுக்கு இருக்குது. பெரிய பெரிய துளிகள். கபிலர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்புறம் அந்த மழையை பற்றி பாரி கொஞ்சம் கபிலருக்கு சொல்கிறான். கார்காலத்தோட முது நாள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. இனி வேகம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா. மழைக்கான பருவத்தில் தான் மழை பெய்யுது. ஆனால் அதோட பொழிவு எவ்வளவு தூரம் பெய்யுது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வெவ்வேறு தன்மைகள் இருக்குது. ஆரம்பத்தில் தொடக்க நாட்களில் மழை எப்படி பெய்யும் அப்படின்னா, மேகம் ஏதோ தூசியை உதிர்க்கிற மாதிரி அது காற்றுல அப்படியே அலையாக இறங்குறது. நிலம் அதாவது பூமி ஈரமாகிறதுக்கு முன்னால் அப்படியே மறைஞ்சு போயிடும். காற்றுக்குள்ளேயே சில சமயம் அப்படியே கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு கன அளவு கொண்ட மழை. இந்த தூசி பருவத்துக்கு அப்புறம் பெய்கிற மழைக்கு தும்மல் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தும்மல் எப்படி எதிர்பார்க்காம அப்படியே சட்டுன்னு அடிச்சுட்டு போகுதோ, அந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் சட்டுன்னு அடிச்சுட்டு போயிடும் அந்த மழை. சரி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப திரும்ப அடிக்கும். நம்மளால் கணிக்கவே முடியாத ஒரு விளையாட்டை விளையாடும். அப்போ அந்த தும்மல் பருவத்தில் பெய்கிற மழை இருக்குல்ல, அதோட நீர்த்துளிகள் நீள் வடிவில் இருக்கும். அதாவது ஓவல் ஷேப்பில் எலாங்கேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். 3வது கட்டம் அது முகில்கள் கூடல் கொள்ளும் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நாளாக நீரை உதிர்த்துக்கிட்டு இருந்த மேகங்கள் இப்போ கூடலில் மயங்கி உருக ஆரம்பிச்சிருமா. இணை மேகங்களால் சூழ வலம் வானத்தில் அப்படியே இடைவிடாமல் கூட கூட காதல் கசிஞ்சு காட்டாரா உருகி ஓடும். இந்த சமயத்தில் மழைத்துளிகள் வேப்பமுத்து அளவுக்கு இருக்கும். அதுக்கடுத்து 4வது பருவம். இந்த மோகம் கொண்ட முகில்கள் அப்படியே தரையில் தங்கும். நிலம் இப்போ வானத்துக்குள்ளே நுழைஞ்சிரும். மரத்தோட உச்சி கிளை மேகத்தோட வெளிப்புறம் வரைக்கும் நீண்டு இருக்க வேரில் அப்படியே மழை நீர் பாஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த காலம்தான் இயற்கையோட அதிசயமான காலம். வானத்துக்கும் மண்ணுக்கும் இடையில இருக்கிற அந்த ஏணி விலகிக்கிற மாதிரி மேகமே கீழே இறங்கி வந்துருச்சு. மேகக்கூட்டமும் மரம் செடி கொடி இது அப்படியே இது மரம் செடி கொடிகளுக்குள்ள மேகம் ஒரு மீன் நீந்தி போகிற மாதிரி போய்கிட்டு இருக்குமா. ஒருவரை ஒருவர் பிடிச்சும் விலகியும் கரைஞ்சும் உருகியும் காதல் கொள்ளுற ஒரு காலம். இதுதான் கார்காலத்தோட முதுநிலை பருவம். முதுநிலை பருவம் வரப்போகுது அப்படின்னு பாரி இப்போ கபிலர்கிட்ட சொன்னால, இந்த முதுநிலை பருவத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த மழைத்துளி தான் வேப்பமுத்து அளவுக்கு இருக்கும். இப்போ அதான் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது முதுநிலை பருவம் ஆரம்பிக்க போகுது. இவங்க அந்த கபிலர் பாரி அந்த குகையில் இருந்தாங்கல்ல, அப்போ இறங்கின மழை இரவு வரைக்கும் நிற்கவே இல்லை. குகையை விட்டு வெளியே வரணும்னு யாருமே நினைக்கவும் இல்லை. முன்னிரவில் தான் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து நள்ளிரவில் நிற்கிது. வீரர்கள் பின்னிரவானதும் சரி முன்னாடியே யோசித்த மாதிரி 2 குழுக்களாக பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எந்த குழுவோடு போகிறது அப்படின்னு கபிலர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப பாரி வேற ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டான். இவங்கெல்லாம் பேரெளியை பிடிச்சிட்டு சேரட்டும், நம்ம வேறு திசை வழி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். சரி பாரி வேறு ஏதோ சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதிர்பார்க்கல. ஆனால் பாரி கூப்பிட்டது பின்னாலேயே போனார் கபிலர். இப்போ மழை கொட்டி தீத்துருச்சு. மழை கொட்டி தீத்த வானம் அப்படியே முழுக்க விண்மீன்கள் நட்சத்திரம் அப்படியே பூத்து கிடக்குது. தேய்பிறை நிலவு அப்படியே கொடி மாதிரி மெலிஞ்சிருக்கு. மெல்லிய நீல நிற வெளிச்சம் அப்படியே தரையில். அது யோசிச்சு பாருங்க, மலை, அடர்ந்த காடு, நள்ளிரவு, மழை கொட்டி தீத்த இரவு, வானம் முழுக்க நட்சத்திரம்.
அழகான மெல்லிய தேய் நிலவு, ஒரு நீல நிற வெளிச்சம். இந்த மாதிரி ஒரு சூழலில் கபிலரை கூப்பிட்டுக்கிட்டு பாரி ஒரு மலை முகட்டை நோக்கி நடந்தான். எங்கே பார்த்தாலும் ஓடைகள், அந்த நீர் ஓடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. வண்டுக்கடி மரப்பட்டையை தேய்ச்சதுனால தான் உங்களை இப்படி நான் துணிஞ்சு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு பாறை மேலே ஏறி நின்று அப்படியே பார்க்குறான். கபிலருக்கு புரியலை, பாரியே அந்த மலை முகட்டுக்கு மேலே நம்மளை நள்ளிரவில் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் கூட நின்று பார்க்குறாரு. அந்த மலை முகட்டுக்கு மேலே அப்படி அத்தனை நட்சத்திரங்கள் தெரியுது. அந்த நட்சத்திரங்களை வச்சு வானம் இவங்களுக்கு வித்தை காமிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்களுக்கு நேர் எதிரில் நல்லா வடிவாக வளைஞ்சு இருந்தது கார்த்திகை விண்மீன் கூட்டம். இந்த கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தை காமிச்சு பாரி கேட்டான், அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டான். இவர் பார்த்தேன் அப்படின்னாரு. அடுத்து எதுவுமே பேசலை, நடந்து போகிறான். கபிலரும் பின்னாலேயே போகிறாரு. ஏன் இதை இப்போ திடீர்னு வந்து கேட்டான்? கார்த்திகை கூட்டத்தை பற்றி நம்மளுக்கு என்னவெல்லாம் தெரியும் அப்படின்னு பேசி பார்க்கலான்னு நினச்சானோ அப்படின்னு யோசிச்சார். கபிலர் வந்து ஏற்கனவே திசைவேளர்கிட்ட நாள் கணக்கில் இந்த விண்மீன் கூட்டங்கள் பற்றி, இந்த கோள்கள் பற்றி பேசுவார். ஆனாலும் அவருக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே திசைவேளர் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல போன அத்தியாயங்களில், அதெல்லாம் இப்போ அவருக்கு ஞாபகம் வருது. நாள் கணக்கில் பேசியிருக்கோம், இதை பற்றி எதையோ கேட்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு, பாரி ஏதோ கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை பற்றி கேட்க வந்து நிப்பாட்டிக்கிட்டேன், என்ன அப்படின்னு அவரே ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஆர்வம், திசைவேளர்கிட்ட வந்து அவர் நிறைய படிச்சிருக்காரு இல்லையா, அதனால இந்த விண்மீன் கூட்டம்னா கபிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த விண்மீன் கூட்டங்களோட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நுட்பமாக தெரிஞ்சு வச்சுருந்தாரு திசைவேளர்கிட்ட பேசி பேசி. இது எல்லாத்தையும் கபிலர்கிட்ட பேசணும், அதெல்லாம் அது அறிவர் சேகரத்தை எல்லாத்தையும் கொட்டணும்னு ஆசை கபிலருக்கு. அதனால் கேட்குறாரு இவரே வழியே போய். ஹரி கேட்டான், இந்த விண்மீன் கூட்டத்துக்கு கார்த்திகைன்னு பேர் வச்சது யார் தெரியுமா அப்படின்னா. கபிலருக்கு பதில் இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு என்ன கேட்ட அப்படின்னாரு. இந்த விண்மீன் கூட்டத்துக்கு யார் பேர் வச்சதுன்னு கேட்டேன் அப்படின்னா பாரி. பதில் இருக்கட்டும், இப்படி ஒரு கேள்வியே எனக்கு தோணுனது இல்லையே. திசைவேளருக்கு கூட இப்படி கேள்வி வந்திருக்காது போலையே. விண்மீன்கள் பற்றி எத்தனையோ கேள்வி கேட்டிருக்கோம், சந்தேகம்லாம் தீரவே தீராதா அப்படின்னு சலிச்சுக்கிறவர் திசைவேளர். ஆனால் ஏன் எனக்கு இப்படி ஒரு கேள்வி இது வரைக்கும் தோணவே இல்லை? திசைவேளருக்கு ஒருவேளை இதை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட சொல்லியிருப்பார். அவருக்கும் தெரியாததான் போல. இப்படியெல்லாம் நிறைய எண்ணங்கள் ஓடுது. பாரி, உன்னோட கேள்வி ரொம்ப ஆதி காலத்தை பற்றினதாக இருக்குது. மனுஷன் வந்து பொருள் மேலே மொழியை பொருத்த ஆரம்பித்த காலத்தை பற்றி கேட்குற. நாங்கள்லாம் தற்காலத்துக்காரவங்க. எங்களுக்கு ஆசான்கள் வந்து மனிதர்கள் தான். இயற்கையை 2வது நிலைக்கு நாங்கள் கொண்டு போயிட்டோம். எங்களோட கற்றல் முறை ஆழம் இல்லாதது அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படியே என்னென்னமோ சொல்கிறாரு. அதாவது பதிலுக்கு வந்து சொற்களை தேடிக்கிட்டு இருக்காரு. பெரும்புலவர் ஏன் பதில் சொல்லாமல் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரு பாரி. பதில் சொல்லலை அப்படின்னா விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியவா நீ கேட்டிருக்க? எனக்கு பதில் தெரியாது, ஆனால் ஏன் பதில் தெரியாது அப்படின்னு ஒரு சரியான காரணத்தை என்னால் சொல்ல முடியலை. உன்னோட கேள்வி என்னோட அறிதலோட அச்சையே நொறுக்கிருச்சு. அதான் ஒரு பதட்டம் அப்படின்னாரு கபிலர். நல்லா மழை நின்ற நள்ளிரவில் நீரோடைகளோட சலசலப்பில் மயக்கிற இள நீல ஒளியில் அப்படியே நிலம் பூத்து கிடக்க மின்னி சிரிக்கிற அந்த அழகான விண்மீன் கூட்டத்தை பார்த்துக்கிட்டே பாரி சொன்னான், கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு பேர் வச்சது முருகன் அப்படின்னா. எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு கபிலர். நீங்கள் பச்சைமலை தொடரில் ஏற ஆரம்பித்த நாளில் நாக்கருத்தாம்புல்ல கிடக்கிறப்ப நீலன் உங்களுக்கு முருகன் கதை சொன்னான்ல, அந்த கதையை எதோட முடித்தான் அப்படின்னு கேட்டான் பாரி. அது எனக்கு தெரியலை பாரி,
சந்தன வேங்கை மேலே பரண் அமைச்சு முருகனையும் வள்ளியையும் அதில் தங்க வச்ச எவ்வி அதுக்கப்புறம் குடில் திரும்பி பூண்டு பானத்தை கலக்கி கொடுத்து யாரையும் அந்த பக்கம் போக விடாமல் செஞ்சான். இது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. தனைமயக்கி மூலிகையை கொடுத்தா அதுக்கப்புறம் அவள் சொன்ன கதை எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா. நேர் எதிரில் கார்த்திகை விண்மீன் ஒளி வீசிக்கிட்டு இருக்க அதை பார்த்துக்கிட்டே நடந்துக்கிட்டு இருந்த பாரி மீதி கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வேள்பாரி கதையை ஆரம்பித்தப்ப தனைமயக்கி மூலிகை மட்டும் கிடையாது கதைகள்லையும் இருக்குது அப்படின்னு ஒரு அத்தியாயம் நம்ம முடித்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த மூலிகையை கொடுத்ததுக்கப்புறம் நீலன் முழு கதையை சொல்லி முடிச்சிருப்பான். கபிலருக்கு தான் அது தெரியாது. இந்த கதையை நம்ம எப்போ கேட்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம். அந்த கதையை இப்போ பாரி வாயிலா தொடர்ந்து கேட்போம். முருகன் வள்ளி இவங்களுக்கு சந்தன வேங்கையில் பரண் அமைச்சதுக்கப்புறம் எவ்வி அந்த சோமபானத்தை கலக்கி கொடுக்க அந்த பூண்டு பானம் ஊர்க்காரவங்க எல்லாம் அப்படியே மயங்கி விழுக ரொம்ப நாள் கழித்து அவங்க மறுபடியும் அந்த முருகன் வள்ளியை தேடிக்கிட்டு போவாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ வேங்கை மரத்தில் கட்டப்பட்டிருந்த சந்தன கட்டையெல்லாம் அப்படியே தழைச்சி காற்றுல ஆடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எவ்வி ஊருக்கு திரும்பிட்டான். கொடிக்குலமும் வேடர் குலமும் இணைஞ்சு போயிருச்சு. காதலை மனிதனை அழைச்சிட்டு வர முடியாது, காதல் தான் மனிதனை அழைச்சிட்டு வரும் அப்படின்னு எவ்வி சொல்கிறதோட தான் நமக்கு தெரியும். ஆனால் அங்கே இருந்த முருகன் வள்ளி எங்கே போனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அந்த கதை தான் இது. பச்சைமலையில் யானை பள்ளத்தோட தென் திசை முகட்டில் தனிச்சு இருந்த வேங்கை மரத்து மேலே சந்தனக்கட்டை கொண்டு சிலாக்கொடியால் பிணைச்சி கட்டின அந்த பரணை விட்டு மறுநாள் பகலில் இறங்கினாங்க முருகனும் வள்ளியும். ஆணும் பெண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பித்த தலை நாள் இரவு இது. இந்த இரவோட குணம் பல பருவங்களுக்கு நீடிக்கும். இயற்கையோட எல்லா மாற்றங்கள் வழியாகவும் தன்னோட இணை மேலே இருக்கிற காதலை நெய்ய துடிக்கிற உயிர் ஆற்றல் பெருகிக்கிட்டே இருக்கும். காதல் நம்ம அறியணும், அந்த அறியிற பொழுதுல தான் அது நம்மளை அடுத்த இடத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா தெரிஞ்சுக்காதவன், அதை பற்றி அறியாதவன் இதுதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிடுவான். அதை அறியணும் அப்படின்னு முயற்சி பண்ணத்தான் அது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். இப்போ முருகனும் வள்ளியும் காதலோட அழைப்பை ஏற்று போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன காலம் தெரியுமா? கார்காலத்தோட இந்த தூசி பருவம் ஆரம்பிக்குது. காற்றுல அப்படியே மெல்லிய சாரல் மிதந்து வள்ளியோட முகத்தில் அப்படியே நீர் பூசிட்டு போகுது. வள்ளி முகத்தை துடைக்கவே இல்லை. மேகத்தோட தூசி 2 பேர் மேலேயும் விடாமல் அப்படியே படருது. அந்த கானகத்தில் இருக்கிற எந்த மலர் கூடையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு அழகாக இருக்கா வள்ளி. அவளோட முகத்தை துடைக்கிறதுக்காக இப்படி வந்தான். ஆனால் அதுக்குள்ளே வள்ளியோட கைகள் முருகனோட முகத்தை அப்படியே துடைச்சிருச்சு. முருகனோட முகத்தில் கை தொட்ட கணம் வள்ளியோட முகத்தில் இருந்த நீர்த்துளிகளுமே போயிடுச்சு. என்னோட விரல் தொடுறதுக்குள்ளே எப்படி நீர்த்துளிகள் மறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டான் முருகன். என்னோட விரல் முகத்தை தொட்டதுனால அப்படின்னா வள்ளி. தொடர்ந்து வள்ளி சொன்னான், தொடுதலில் கடந்து வர்ற ஆற்றல் என்னையவே உருக்குது. சின்ன நீர்த்துளி என்ன செய்யும்? தொடுதல் மூலமாக தான் ஆணோட ஆற்றல் அப்படியே கிடக்குது. ஆனால் தொடாமலேயே பெண் கடத்துகிற ஆற்றலுக்கு இணை என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டா முருகன் மனசுக்குள்ளேயே. சரி, இப்போ ஏன் நம்ம வேங்கை மரத்தோட அந்த சந்தன பரண் விட்டு வேற எங்கேயோ போகிறோம் அப்படின்னு கேட்டா. அது எவ்வி உருவாக்குனது, நமக்கான இடத்த நம்ம கனவால் உருவாக்கணும் அப்படின்னா முருகன். வள்ளிக்கும் சரின்னு தான் தோணுச்சு. சரி, போன தடவை நீ என்னை 7 பாலைக்கு கூட்டிகிட்டு போன, இந்த தடவை நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா வள்ளி. முன்னால் வள்ளி நடக்க முருகன் பின்னாலேயே போனான். மான் மயில் இது 2ல் மட்டும்தான் ஆண் அழகு அப்படின்னா முருகன். ஏன்னா வள்ளி அவ்வளவு அழகாக தெரிகிறான் முருகன் கண்ணுக்கு. அதனால் எல்லா உயிரினத்திலையும் பெண் தான் அழகு அப்படின்னு சொல்கிறதுக்காக மானிலையும் மயிலையும் மட்டும்தான் ஆண் அழகு அப்படின்னா.
ம், நானும் அப்படி தான் நினச்சேன் ஒன்றை பார்க்குற வரைக்கும் அப்படின்னா வள்ளி. 2 பேரும் வெக்கம் கலைச்சி சிரித்தாங்க. முன்னால் போன வள்ளியோட கண்களுக்கு கொஞ்சம் தொலைவில் விளைஞ்ச பயிர் தெரிஞ்சுது. அதுக்கு பக்கத்தில் போனான். ஒரு யானை படுத்து தூங்கினா எவ்வளவு இடம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நிலத்தில் இந்த பயிர்கள் இருக்குது. அந்த கதிர் அப்படியே கைகள் அப்படியே உருவி விட்டுக்கிட்டே வள்ளி சொன்னான், இது ரொம்ப அரிதான நெற்பயிர், அன்னமழகி அரிசி அப்படின்னு இதை நாங்கள் சொல்லுவோம். மற்ற பயிர்கள் எல்லாமே பசியை போக்கும். ஆனால் இந்த நெல்லுக்கு ஒரு தன்மை இருக்குது. என்ன அப்படின்னா உடம்பை அப்படியே மலர வச்சு ஒரு சுகம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த நெற்பயிர் கைப்பிடி அளவுக்கு அந்த கதிரை பறித்து உள்ளங்கையில் வச்சு கசக்கி முருகனுக்கு கொடுத்தா. அன்னமழகி அரிசி அப்படிங்கிற அந்த அரிசியை எடுத்து முருகனுக்கு கொடுக்க, முருகனும் அந்த விளக்கத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டே அதை வாங்கி சொன்னா, ஏற்கனவே என்னோட உடலும் மனமும் அப்படியே மகிழ்வில் திணறிக்கிட்டு இருக்கு, இதில் இதுவும் சேர்ந்துச்சுன்னா நிலமை கட்டுக்கடங்காமல் போயிருமோ என்னமோ அப்படின்னு வேற நினச்சிக்கிட்டே அதை வாங்கினான். வள்ளியும் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு அப்படி தின்னுக்கிட்டே நடந்து வரா. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வள்ளிக்கு இப்போ விக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் நீரோட எதுவுமே இல்லை. கார்காலம் இப்போ தான் வேற ஆரம்பிக்குது. தூசி பருவம்னு பார்த்தோம்ல, தண்ணி புரண்டு ஓடுறதுக்கு இன்னும் நாளாகும். குட்டை ஏதாவது இருக்கான்னு பார்த்தா பக்கத்தில் அதுவும் எதுவும் இல்லை. வள்ளிக்கு விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, குடிக்க தண்ணி வேணும். சரி, அந்த இடத்துல தண்ணி கிடைக்காது அப்படிங்கவுமே ஒரு பாறை மேலே ஏறி நாலாபுரமும் முருகன் பார்க்குறான். ஏதோ ஒரு திசையை நோக்கி ஓடுறான். நீர்நிலையை பார்த்துட்டான் போல அப்படின்னு வள்ளியை பின்னாலேயே ஓடுறான். ஆனால் அவன் போன இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, காண வெள்ளு எருக்கு செடி ஒன்று இருக்குது. நீர் எடுக்க தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளருக்கோட அடிவாரத்தில் இருக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் நகர்த்தி ஒரு குழி பறிக்கிறான். காண வெள்ளருக்கோட விதையை காற்று எப்போவுமே எல்லா இடமும் அப்படியே தூவி விட்டுருக்கும். ஆனால் அது ஒரு இடத்துல மட்டும் முளைச்சதுன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா காண வெள்ளருக்கு தண்ணியை உறிஞ்சாது, நீர் குடிக்கிற செடி. நல்லா எங்கே தண்ணி இருக்கோ அங்கே மட்டும்தான் அந்த எருக்கு செடி முளைக்கும். அதிக தண்ணி அப்போ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கற்களை விலக்கி அப்படியே குழியை ஆழப்படுத்தினான். இன்னொன்று, இந்த வெள்ளருக்கோட வேர் 2 முழத்தை தாண்டாது, அதனால் அந்த அளவுக்குள்ளே தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் தோண்ட தோண்ட கொஞ்ச நேரத்தில் அந்த பாறையோட இடுக்கில் அப்படியே கசிஞ்சு ஓடிச்சு தண்ணி. 2 கைகளை அதோட அடியில் நுழைச்சி நல்லா தெளிந்த நீரை அள்ளி பருகினா வள்ளி. அது அப்படியே குளிர்ச்சியான தண்ணி. குடிக்க குடிக்க அந்த குளிர்ச்சி உடம்பு முழுக்க பரவுச்சு. மண்ணுக்குள்ளே தண்ணி இருக்கிறதும் மனசுக்குள்ளே நீ இருக்கிறதும் முகம் பார்த்தா தெரியாதா என்ன அப்படின்னா முருகன். மறுபடியும் சொன்னான், இந்த காதல் கொஞ்சம் தலைகீழானது. நீர் இருக்கிற இடத்துல தழைக்கிற வேறு கிடையாது காதல், வேறு இருக்கிற இடத்துல சுரக்கிற நீர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சின்ன கல்லெல்லாம் குழி நோக்கி நகர்த்தி மறுபடியும் பழையபடி மூடி வச்சான். வள்ளி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சா. எங்கே கூட்டிகிட்டு போகிறா வள்ளி அப்படிங்கிற ஆர்வம் வேற முருகனுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க போய்கிட்டே இருக்கிறப்ப அவங்க கண்படுற தொலைவில் ஒரு பன்றி கூட்டம் போகுது. முருகன் நினச்சிக்கிட்டான், நான் விரட்டிட்டு போய் அம்பு எய்துன அந்த பன்றி கூட்டம் இதுதானா அப்படின்னு கேள்வி அவனுக்கு. ஏன்னா முத அந்த பன்றி கூட்டத்தை விரட்டிட்டு போய் அம்பு எய்ஞ்சினப்போ தான் வள்ளியை பார்த்தான். ஐயோ, இதை விரட்டி வந்ததுனால தான் நான் வள்ளியை பார்த்தேன். எனக்கு காதலை கொடுத்த இந்த பன்றி கூட்டத்துக்கு நான் காயமில் கொடுத்துட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டான். யோசிச்சுட்டு வேகமாக பின்னால் திரும்பி ஓடி அந்த வெள்ளக்கஞ்செடியோட அடிவாரத்தில் அந்த மூடி வச்சாலும் அந்த கல்லெல்லாம் மறுபடியும் கிளறி அகற்றி அந்த பன்றிகள் அதை தண்ணி குடிக்கிறதுக்காக வழிவகை பண்ணிட்டு வேற ஒதுங்கி வந்தான். இப்போ இந்த பன்றி கூட்டம் அப்படியே நீர் நோக்கி அதோட குவி வாய் நீர் தொட்டு அப்படியே குடிக்குது. அப்போ வள்ளி கேட்டா பக்கத்தில் இந்த பன்றிகளை பார்த்தீங்களா, அதோட முதுகில் செந்தாது இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டான். உடம்புல காயம் இருக்கா அப்படின்னு தான் என்னோட கண்கள் தேடிச்சு, வேற எதையும் கவனிக்கலையே அப்படின்னா முருகன்.
கார் காலத்தில் முதல்ல மலர்ற பூ வந்து செங்கடம்பு. இந்த செங்கடம்பு வந்து மலர ஆரம்பிச்சிச்சு. அந்த மரத்தோட அடிவாரத்தில் வந்து உதிர்ந்து கிடக்கிற மஞ்சள் பாவிய செந்நிற பூக்கள் மேலே இதெல்லாம் படுத்து எந்திரிச்சு வருது. அதான் உடம்பு முழுக்க செந்தாது ஒட்டி இருக்கு அப்படின்னுக்கிட்டா. மரத்தில் மாலை மாதிரி தொங்கும் இந்த செங்கடம்ப மலர். அதை எடுத்து உன்னோட மார்பில் சூடணும் அப்படின்னு இந்த செந்தாது எனக்கு செய்தி சொல்லுது அப்படின்னா வள்ளி. அது கொத்துப்பூ, அதை என்னோட மார்பில் சூடக்கூடாது வள்ளி, உன்னோட கூந்தலில் தான் சூடணும் அப்படின்னா முருகன். அப்படி இல்லை, அந்த கொத்து பூவோட இதழ்கள் எவ்வளவு அசைச்சாலுமே உதிராது, அசையா மனம். அதனால தான் ஓ மார்பில் நான் சூடணும். அசைச்சா உதிராத மலர் அணைச்சாலும் உதிராதுல அப்படின்னா வள்ளி. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.